ஏக்கா, சுந்தரியோட அத்தை போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வயசான காலத்துல இன்னும் எம்புட்டு கஷ்டப்பட போறனோ தெரியலையே. கட்ட விறகுல வேகிறதுக்குள்ள இன்னும் எம்புட்டு அசிங்கத்தை பார்க்கணுமோ தெரியல. ஏம்மா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா. உங்க மேல என்ன தப்பு இருக்கு? தப்பு அவ பக்கம் இருந்தாலும் அசிங்கம் என் குடும்பத்துக்கு தானே. நாளைக்கு ஊர் ஜனங்க முன்னாடி நான் எப்படி முடிப்பேன்? கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் போற குடும்பமா இது. என்ன ஆகுறது? இனி நான் வெளியே எப்படி தலையை காட்டுவேன்? அட கோகிலாம்மா, வாங்கம்மா. என்ன எங்க வாங்கன்னு இருக்கீங்க? உங்க மருமகளை அங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? அது வந்து இன்னும் அவங்களுக்கு விஷயம் புரியல. ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டா. அப்பப்ப சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு என்ன பெருசா பண்ணாலோ தெரியல. ஒருவேளை மாமியார் மருமக சண்டையா கூட இருக்கலாம். என்னத்துக்கு நமக்கு இருக்க முடியும்? இருக்கும். அவ ஊர் ஃபுல்லா 9 தானே வளர்த்துக்கிட்டு வந்தா. என்ன வேணா பண்ணிருப்பா. எதையாவது திருடி கிருடி வித்துட்டாலோ என்னமோ. ஒருவேளை திருட்டு கேசோமா? யார் வீட்டுல எதை கலவான்னா 2 தெரு தள்ளி யாரோ ஒரு வீட்டுல 2 பொண்ணு செயினை காணோம்னு நேற்று பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் போலீஸ் வந்து உங்க மருமகளை அரெஸ்ட் பண்ணிட்டு போதோ. இது ஒண்ணு தெரியாது உங்களுக்கு? இது மட்டும் தானே? வேற ஏதாவது கேளுங்க. அட, நான் இம்புட்டு தூரம் கேட்குறோம், பதிலே சொல்லாம இருந்தா எப்படிமா? பதில் சொல்லுங்க. அடி ஆத்தி, என் குடும்பமான எப்படி சந்திச்சிருக்குதே. இவ ஒருத்தைய கட்டிக்கிட்டு வந்து இன்னும் நான் எம்புட்டு அசிங்கப்பட போறனோ. என்னம்மா பதிலே சொல்லாம இப்படி அழுதுட்டு நிக்கிறீங்க? மருமக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்கிற வருத்தத்துல அழுகுறீங்க. சரி, விஷயம் என்னன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஏமா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? எவன் வீட்டுல என்ன பிரச்சனைன்னு பாக்குறதா உங்களுக்கு வேலையா? யாருமா நீ? எங்க அக்கம் பக்கத்துல இருக்கோ? அக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? கூட நின்று ஆறுதல் சொல்லலான்னு வந்தோம். நீங்க பேசுறத பார்த்தா ஆறுதல் சொல்ற மாதிரி தெரியல. எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கு. பேசாம இடத்த காலி பண்ணுங்கம்மா. அதை சொல்லு. நீங்க யாரு? கோக்கிலாமா எங்க தெருவுல ரொம்ப வருஷமா குடியிருக்காங்க. பாவம் ஒத்தையில இருக்காங்களேன்னு ஆறுதல் சொல்லலான்னு வந்தோம். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நாங்க ஒன்றும் வேத்தாள் கிடையாது. எல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரவங்க தான். சொந்தக்காரவங்களா? ஆமா, எங்க குடும்ப விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஐயப்பா, எனக்கு எதுக்கு உங்க கதை? ஏண்டி, முழு பூசணிக்காக சுவாத்துல மறைக்க முடியுமா என்ன? எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெருவே டமாரமாக போகுது. என்னமோ நம்ம கிட்ட சொல்லதான் இவங்களுக்கு வாய் வலிக்குதா? விடு விடு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நியூஸ் வரும். என் மகன்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க போவோம். அது சொல்லுங்க. ஐயோ, இனிமே இந்த ஊர் ஜனம் முன்னாடி நான் எப்படி நடப்பேன்? தலை நிமிந்து நடந்த என்ன எப்படி தலைகுடியே வச்சுட்டாலே. ஆண்டவா, இது என்ன சோதனை? சாவர காலத்துல எனக்கு இதெல்லாம் தேவையா? எம்மா, அவ பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க? இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் உயிரோடவா இருக்கணும்? ஐயோ அம்மா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அம்மா எந்திரிங்க. அம்மா அம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, மூஞ்ச தெளிப்பா. அழுது மயங்கிட்டாங்க போல. அந்த வரேன்க்கா. ஐயோ அம்மா எந்திரிங்க. அதுக்குதான் ரொம்ப அழகாதீங்கன்னு. உடம்பு என்னத்துக்கு ஆக்குறது? அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்க. ஏக்கா, இந்தாங்க தண்ணி கொடு. பாத்துக்கா. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா என்னம்மா இது? நாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். விடு மல்லிகா, நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இப்படியே இருந்திருக்கலாம். ஏமா, அவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்னம்மா பண்ண முடியும்? யார் பண்ணா என்ன? குடும்பத்துக்கு ஒரு அசிங்கம்னா நமக்கும் தானே. அவளை போலீஸ் பிடிச்சிட்டு போறத பார்த்தா ஊர் உலகம் என்ன பேசும்? நாளை பின்ன இந்த தெருக்குள்ள நான் தலையில வந்து நடக்க முடியுமா? எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டாளே. மன்னிச்சுக்கோங்கம்மா, என்னாலதான் எல்லாம். மல்லிகா, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு அது ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? அம்மா என்னம்மா, எதுனாலும் நேரா சொல்லுங்க. நீங்க கேட்டு நான் இல்லை நான் சொல்ல போறேன். நீங்களே என் அம்மா மாதிரி தான்மா. அவ உங்களுக்கு பண்ணது பெரிய பாவம் தான்மா. நான் இல்லைன்னு சொல்லலை. அவளுக்கு கடைசியா திறந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. வீட்டு மருமகளை போலீஸ் பிடிச்சிட்டு போய் லாக்கப்ல வச்சா நம்ம குடும்பமான மரியாதை என்ன ஆகும் சொல்லு? இந்த ஒரு வாட்டி அவளை மன்னிச்சிருங்கம்மா. எல்லாரும் தெரிஞ்சும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. தப்புதாம்மா, தப்புதான். அவ பண்ண எல்லாமே தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அவளை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும். இனிமே அவ உங்க வழியில வந்தா நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நான் அதுல தலையிட மாட்டேன். இல்லம்மா, அதெல்லாம் அம்மா நீ செவனே இரு. பெரியவங்க எம்பிட்டு தூரம் கேட்கறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியல. சரிம்மா, இந்த ஒரு வாட்டி உங்களுக்காக அவளை மன்னிச்சு விடுறோம். அம்மா எப்படியாவது அவளை கூட்டிட்டு வாங்கம்மா. அக்கா, என்னக்கா நீங்க? அடியே போய் போலீஸ்காரங்களை நிறுத்து. இல்லக்கா, அது வந்து அக்கா சொன்னா கேப்பியா இல்லையா? சரி, அம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துறீங்க. இல்லையா, உனக்கு ரொம்ப நான் பெரிய மனசுமா. நான் கேட்டேன்னு எனக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க பத்தியா? உனக்கு எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் போதாதுமா. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா, நீங்க கையை இறக்குங்க.
உங்க வயசுக்கு ஏன் முன்னாடியெல்லாம் இப்படி கையை நீட்டணும்னு அவசியம் இல்லை. யாரோ பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு இப்படி கையை கூப்பி நிக்கிறீங்க? கையை முதல்ல இறக்குங்க. இருங்க, நான் போலீஸ்காரங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். மேடம் என்ன விட்டுருங்க மேடம். என் மேல எந்த தப்பும் இல்லை. அவளுக்கு வேணும்னே என்ன காட்டி கொடுத்துட்டாளுங்க. நான் ஒரு தப்பும் பண்ணல. இவளுக்கு வேணும்னே என்ன பழைய கோபத்துல குடும்ப சண்டையில என்ன கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறாளுங்க மேடம். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு படியே மிதிக்க மாட்டேன். என்ன விட்டுடுங்க மேடம். ஆமா, அவளுக்கு சொன்னதுக்காகலாம் ஒன்றும் அரெஸ்ட் பண்ணல. உன் பக்கம் தப்பு இருக்கு, சாட்சியோட நிரூபிச்சிருக்காங்க. அவங்கள்ட்டலாம் எல்லா சாட்சியும் இருக்கு, அதை எங்கள்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அவனை விட முடியும். இல்லை நீ உள்ளேயே கிடக்க வேண்டியதான். மேடம் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கும் அண்ணனுங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு அம்பிட்டுதான். யார் வேணா வரட்டும், எனக்கு என்ன. மரியாதையே உள்ள வாமா. வாசல் நின்றுட்டு வம்பு இழுத்துட்டு இருக்கியோ? மரியாதையே உள்ள வரியா இல்ல லத்தி எடுத்து 4 போட்டு போடட்டுமா? இல்ல இல்ல நான் வரேன். போலீஸ்காரம்மா நில்லுங்க. ஏமா என்னம்மா அங்கேயும் நில்லுங்க நில்லுங்க. நீங்க இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. எதா இருந்தாலும் கோர்ட்ல தான் பார்க்கணும். என் மருமகளை விட்டுருங்கம்மா. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அத்தை என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அத்தை. என்னால போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்க முடியாது. அடி அதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் முடியே. இப்ப வந்து குழம்பு என்ன பிரச்சனை? கண்ணீர் விட்டு அழுதாலும் கடைசியில என்ன வேலைக்கு ஆகும்? போலீஸ்காரம்மா விட்டுருங்கம்மா என் மருமகளை. ஏமா விளையாடுறீங்களா? உங்க மருமக மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, அதெல்லாம் விட முடியாது. ஏமா ஏமா கம்ப்ளைண்ட் தானே, அதெல்லாம் வேணாம். நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். கொடுத்தவங்க தான் வந்து வாபஸ் வாங்கணும். அதான்மா அதான். மல்லிகா உமா சீக்கிரம் வாங்கம்மா. இங்க பாருங்க மல்லிகா, நீயே சொல்லுமா. உன் நாத்தனார போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. இதே இவள்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவள்களால இந்த நிலைமையே. அடி வாயை மூடு கழுத. உன்னை காப்பாத்ததான் இவளுக்கு கையில காலில் விழுந்து மல்லிகாவையும் உமாவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். பேசாம இரு சொல்லிட்டேன். பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை உள்ளதான் வைக்கணும். ஏதோ மருமகளா போயிட்டேன்னு மனசறிஞ்சு உனக்காக கேட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். மரியாதையே இருந்துக்க. மல்லிகா அவ கிடக்குறா, அவ பேசுனதையும் மனசுல வச்சுக்காதமா. நீ சொல்ல வந்ததை போலீஸ்காரமா கிட்ட சொல்லுமா. என்ன இது வாசல் நின்று மறைச்சுக்கிட்டு? எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. மேடம் மேடம் சத்த நில்லுங்க மேடம். என்னம்மா உங்களோட ஒரே ரோதனையா போச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்க இந்த நிர்மலா மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். என்னது வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? ஓ இப்போ இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நம்ம அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் விஷயம் தெரிஞ்சா இவங்களை வீட்டை விட்டு கடத்திடுவாங்கல்ல. அதான் பயத்துல கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வந்திருக்கா. அம்மா என்ன நீ விளையாடுறியா? நீ நினைச்சா அரெஸ்ட் பண்ணுங்கிறதுக்கும் நினைக்கலன்னா வேணாங்கிறதுக்கும் இது என்ன விளையாட்டு வியாபாரமா? நீ சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதான் சாட்சியோட நிரூபணமாயிருக்கு. மேடம் உங்களுக்கு விஷயம் புரியலையா? அவங்க 2 பேரும் பயந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரும் எங்க அண்ணன்களை தான் கட்டியிருக்காங்க. இப்போ என்ன ஜெயிலில் வச்சா அந்த வீட்டில் போய் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணன்களும் வாழ விட்டுருவாங்களா இவங்கள? அதான் பயத்தில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வந்திருக்காங்க. அடிச்சு பாத நிறுத்து. உங்க அண்ணன்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வையேன் அம்பட்டுதான். பேசாம இருங்க, ஜெயிலே அவ கடக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்கக்கா. அதுவும் சின்ன காலை எனக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு அருவாள் எடுத்துட்டு வந்து உன்னை ஒரே படா போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என் புருஷன் கொலை கேஸில் உள்ள போகக்கூடாதுன்னு நான் அமைதியா இருக்கேன். ஏதாவது என் வாயை கிளறின பம்பாய் போயிடும் பாத்துக்க. ஆமா இவனுங்க 2 பேரும் தான் ஊர்ல எல்லாரும் வீரனுங்க. அடி 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 கூறு கட்டவனே. இந்த வாயால தான் உனக்கு இம்புட்டு விலகு வந்து சேர்ந்துருக்கு. இந்த பொம்பெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாரு. என்ன பேசணும் எப்படி ஒன்று எடுக்கணும்னு எனக்கு தெரியும். செத்த நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடடியே. அம்மா இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன குடும்ப சண்டை பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? சும்மா வெறும் வண்டிக்கு பெட்ரோலை போட்டுட்டு கவர்மெண்ட் காசு எடுத்துட்டு சுத்திட்டு இருக்க சும்மா இருக்க மாதிரி தெரியுதோ? மரியாதையே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? மேடம் 1000 இருந்தாலும் அவ எங்களுக்கு நாத்தனார் வர வேணும். அவளை நாங்கள் இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு ஊர் உலகத்தில் தெரிஞ்சா அது எங்கள் குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர். அவளை தெரியாமல் என்ன வேணால் செய்யலாம். நாங்கள் அப்படி செய்ய முடியாது. எங்களுக்கு குடும்பத்து மேலேயும் எங்கள் குடும்பத்தோட மான மரியாதை மேலேயும் அக்கறை உண்டு. இப்போ என்னதான் பண்ணலாங்கிறீங்க? கம்ப்ளைண்ட் வேணாங்கிறீங்களா? ஆமாம் மேடம், நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். ஷே வாட் அ நான்சென்ஸ் திஸ் இஸ். என்ன ஏகாம்பரம், இதெல்லாம் நீங்கள் விசாரிக்க மாட்டீங்களா? இப்படி எடுத்த கௌதம் முடிவெடுத்தா நம்ம என்ன வேலை வெட்டி இல்லாமலா இருக்கோம்? ஏதோ எம்பெருமா முன்னியத்தில் அவர்களே வாயத்தந்து வேணாம் கேஸு கோத்துங்கிறாளுங்க. இந்த அம்மாவால் இதை ஏற்றக்க முடியல. சே கையை அவுத்து விட்டா கிளம்பி ஓடியே ஓட்டமா போயிடலாம். இந்த மாதிரி என்ன வெட்டி கதை கேட்டுட்டு இருக்கேன். மேடம் இன்னொரு வாட்டி இதே தப்பு நடக்காது. வீட்டில் பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க மனசெல்லாம் கஷ்டப்படும். இந்த ஒரு வாட்டி அவளை மன்னிச்சு விட்டுருவோம். இனிமேல் எந்த தப்பு பண்ணாலும் அவளை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது உறுதி. அதெல்லாம் முடியாதுமா. மேடம் தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி எங்களுக்காக விட்டு கொடுங்க. எங்கள் குடும்ப மானமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஐயோ என்னம்மா நீங்கள் வயசானவங்க இப்படி மட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு வாசலில் நின்று மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சொன்னால் கேளுங்க எந்திரிங்க. இல்லை மேடம் என் குடும்பத்தில் போலீஸ் ஸ்டேஷன் படி யாருமே மிதிச்சதில்லை. இவ தான் எதையாவது 1க்கு 2 ஏற்று போட்டால் செஞ்சிட்றா.
நீங்கள் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்ருங்க. ஏற்கனவே நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததை பார்த்து ஊரே எங்கள் குடும்பத்தை கேள்வி கேட்டுட்டு இருக்கு. இப்போ மட்டும் இவன் போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பில் இருந்து தெரிஞ்சிச்சு, எல்லாரும் மூஞ்சிலையும் நான் எப்படி முழிப்பேன்? 4 அரளி வேலை யாராச்சும் குடிச்சிட்டு போய் சேர்ந்துட வேண்டியதான். அதுக்கு தான் சொல்கிறேன் போலீஸ்காரம்மா, எப்படியாவது என் மருமகளை மட்டும் விட்டுருங்களேன். இந்த ஒரு வாட்டி அவளை மன்னிச்சிருங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவளே வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டாலே. மன்னிச்சிருங்க போலீஸ்காரம்மா, மன்னிச்சிருங்க. சரி, நீங்கள் முதல்ல எந்திரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் போலீஸ்காரம்மா. ஏதோ உங்கள் முகத்துக்காக உங்கள் மருமகளை விடுறேன். இல்லை, இவள் பண்ண தப்புக்கு இவளை முட்டி தட்டி உள்ளே உட்கார வச்சிருப்பேன். 1000 இருந்தாலும் பொம்பளைங்க முன்னேறத பொம்பளைங்க தான் கெடுக்குறீங்க. என்ன தான் அப்படி சொல்கிறதோ தெரியல. அடியே, இன்னொரு வாட்டி அவங்க ஒம்பு தும்புக்கு போனேன், நடக்கிறதே வேற. மரியாதையை பழச்சு ஓடி போயிரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை. உன் மேலே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லு. கேட்டியா? இந்த நிர்மலா கழுத்தில் இருக்க கேப்பை கழட்டி விட்டுருங்க. சரியா? ஓகே மேடம். அப்புறம் அந்த மல்லிகா உமா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி சைன் வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே மேடம், ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் போலீஸ்காரம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். இனிமேலாச்சு அமைதியாக இருக்க சொல்லுங்கள் உங்கள் மருமகளை. அம்பிட்டு தான் சொல்லுவேன். தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் மூக்கழாச்சா அம்பிட்டு தான் எல்லாம் கெட்டு போயிடும். சரி மேடம், சரி. அம்மா, நீங்கள் உள்ளே வந்து ஒரு சைன் மட்டும் போட்டுருப்போங்க. ஓகே சார். என்னங்கடி, நான் போலீஸில் மாட்டிக்கிட்டே இனிமேல் வெளியவே வர முடியாதுன்னு நினச்சிங்களோ? வந்துட்டேன் பார்த்தீங்களா? அடியே, எதுக்கு நடிக்கிறீங்க? வாயை மூடிக்கிட்டு. நானே அவளுக்கு கையில் காலில் உளுந்து உன்னை விடுதலை பண்ண சொன்னா அவளுகளை கிட்டே இப்படி எடுத்து பேசுவியோ? ஏம்மா மல்லிகா உமா, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேம்மா. அவள் பேசினதே மனசில் வச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அவள் ஏதோ கூறுகிட்ட போய் அழைகிறான். நான் அவளுக்கு எடுத்து புத்திமதி சொல்கிறேன். இவளுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் உரைக்காதம்மா. நீங்கள் பாம்புக்கு பாலை பார்த்துட்டு இருக்கீங்க, திருப்பி எப்போ கொத்தோன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். உமா, பேசாம இரு. சரிம்மா, அப்போ நாங்கள் வாரோம். சரிம்மா, ரொம்ப நன்றி. எனக்காக இம்புட்டு தூரம் வந்து என் மருமகளை விடுதலை பண்ணியிருக்கீங்கல்ல, ரொம்ப நன்றி. சரிம்மா, வாரோம். வா உமா, போகலாம். இன்னைக்கு தப்பிச்சிட்டோன்னு நினைக்காத, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இருக்கு. பாங்கடியே. சரி, இவளுகளால தான் நாங்கள் தப்பிச்சிட்டோம். அடிக்கி போதை நிறுத்து. சும்மா எல்லாத்துக்கும் கூட குறைச்சி பேசிக்கிட்டு. அவளுக்கு இல்லை, இந்நேரம் நீ லாக்கப்பில் உட்காந்து கம்பி தான் எண்ணிக்கிட்டு இருக்கணும். யாருக்கு அவங்கள போய் இவளுக்கு காலில் விழுவ சொன்னது? அடியே, சண்டைக்காரன் காலில் விழுவுறதோட சாட்சிக்காரன் காலில் விழுவுறது பெட்ரு. போலீஸ்கிட்ட வந்து கோர்ட்டுக்கு போய் வக்கீலை பிடிச்சுங்கிறதுக்கு இவங்ககிட்ட கேட்டதுனால தான் இன்னைக்கு நீ வெளியே இருக்க. இல்லை, உள்ளே இருப்ப. நீ அவளுக்கு இம்புடு தூரம் கெடுதல் செஞ்சோம், நான் ஒத்த வாரத்தை கேட்டேன்னு உனக்கு நல்லது செஞ்சுட்டு போயிருக்காளுங்க. இனிமேலாவது அவளுக்கு அருமை பெரும் முடிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க. அப்படி தான் சொல்லுவேன். மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை பண்ண நான் மனசியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் திருந்து. ஆத்தாக்காரி புத்தி அப்படியே வந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு ஆத்தா கிட்ட மாட்டிக்கிட்டா சீரல் இதுங்கன்னா நான் அவள் பெற்று விட்டதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு பாடாப்படுறேன். வீட்டுக்கு நடைய கட்டு. இவங்க கேட்டாங்களா அவளுக்கு விடுதலை பண்ணாளுங்களாம். நமக்கு என்ன ஆளா இல்லை.